ஜிகேந்திரன் அவர்களே மற்றும் மாநகர செயலாளர் ஆனந்த் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கும் போடி காமராஜ் அவர்களே மற்றும் சரத்பாலா அவர்களே, இருதயராஜ் அவர்களே, லாரன்ஸ் அவர்களே, மேகநாதன் அவர்களே, வரவேற்பை அமர்ந்திருக்கும் இந்த பகுதியை சார்ந்த பகுதிகளை சேர்ந்த ரவீந்திரன் அவர்களே மற்றும் அன்பழகன் அவர்களே, துணை மேயர் அவர்களே, டேனி அவர்களே, இந்த 30 வட்டக்கழகத்தை சார்ந்த அனைத்து வட்டப்பிரதிநிதி வட்டக்கழக செயலாளர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 2021 ஏப்ரல் மாதம் 8ஆம் ஆட்சி யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. நன்றி. கழக தலைவர் தளபதியார் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து அவர் இளைஞர் மன்றம் என்று வைத்துக் கொண்டு அதன் மூலம் அவர் இளைஞர்களிடையே தொண்டாட்டி வந்தார்கள், பணியாற்றி வந்தார்கள். அப்பொழுதைய பேரறிஞர் அண்ணா அவர்களையும் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களெல்லாம் அவர் நடத்தக்கூடிய அந்த இளைஞர் மன்றத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். பின்பு படிப்படியாக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார்கள். இளைஞரணி செயலாளராக நம்முடைய தமிழகம் எங்கும் பணியாற்றி இளைஞர்களை கட்டி காத்து வந்தார். அவர்களை ஊக்கப்படுத்தி வந்தார்கள். அவர்களுக்கு நாம் தமிழன் என்ற உணர்ச்சியூட்டி வந்தார்கள். அந்த அளவுக்கு அவர் கால் படாத இடமே இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு தமிழகம் எங்கும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சி, இளைஞரணி நிகழ்ச்சி என்றெல்லாம் கலத்தி நம்முடைய 1.5 கோடி தொண்டர்களையும் கட்டி காத்து வருகிறார். கொள்கை பிசகாமல், கொள்கையில் அணுகலும் பிசகாமல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒரு தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து விசா காலத்தில் ஓராண்டு காலம் அவர் அந்த சிறைச்சாலையில் அடிபட்டு அவர் பட்ட பாடுகள் பெரும் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவரை எப்படியா சிறைச்சாலையிலே அவர் உயிரை மாய்த்து விட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்ட போதும் அவருடன் இருந்த அவருடைய நண்பர் சித்திப்பாவு தான் தன்னுயிரை ஈந்தார்கள். அவர் தன்னுயிரை கொடுத்து நம்முடைய தளபதியாரின் உயிரை அன்னைக்கு நமக்காக தந்துள்ளார் என்பதை இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஆகவே அப்படி அவர் தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் தியாகம் செய்து இன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்கள், கழக தலைவராக பொறுப்பேற்றுள்ளார்கள். அப்படி திறமை வாய்ந்த ஒரு தலைவருக்கு தான் நாம் 72வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறோம். 72வது பிறந்த நாளையும் நம்முடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கொண்டாட்டமாக விழாவாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துவிட வேண்டும். ஏழை எளிய மக்கள் அதன் மூலம் பயனடைய வேண்டும். இல்லை திருமண பிரச்சார கூட்டங்களாக, பொதுக்கூட்டங்களாக, நம்முடைய கொள்கையை எடுத்துக்கூற கூட்டங்களாக இருந்திட வேண்டும் என்று கூறியது போல வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கிட்டத்தட்ட 30 கூட்டங்கள் அத்துணை பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னைக்கு மாநகரத்தில் இன்னைக்கு முதல் கூட்டமாக இன்னைக்கு திருமண பிரச்சார கூட்டம் இன்னைக்கு நம்முடைய அண்ணா நகர் பகுதியின் சார்பில் இன்னைக்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஆகவே நம்முடைய